عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய பாடம் இஸ்லாம் என்றால் என்ன? இதற்கு முந்தின பாடத்துல ஈமான் என்றால் என்ன, யார் உண்மையான முஃமின் போன்றவைகளை பார்த்தோம். அதை நீங்க பார்க்கலைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதோட லிங்க் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போகலாம். அல் இன்கியாது லி அவாமிரில்லாஹி தஆலா வல் இஜ்தினாபு அன் நவாஹிஹி. அல்லாஹ் தஆலாவுடைய ஏவல்களுக்கு வழிபட்டு நடப்பதும் அவன் எதை விட்டு நம்மளை விலகி வைத்திருக்கிறான் அதை தவிர்த்து நடப்பதும் இஸ்லாமாகும். எவன் ஒருவன் இதை செய்கிறானோ அவனே உண்மையான முஸ்லிம் ஆவான். இஸ்லாத்தின் சர்த்துகள் 5 அடிப்படை கடமைகள். என்னென்ன கடமைகள்? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின். இஸ்லாம் 5 விஷயத்தின் மீது கட்டப்பட்டிருக்கிறது. ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி பகர்தல். வ இகாமுஸ் ஸலா, தொழுகையை நிறைவேற்றுதல். வ ஈதாஉஸ் ஸகாத் கொடுப்பது. வ ஸௌமு ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது. வ ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததாஉ இலைஹி சபீலா, ஹஜ் செய்வது, அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை ஹஜ் செய்வது. அதன் பால் அவன் திராணி பெற்றிருந்தால், உடலும் பொருளும் நலமாக இருந்தால் அவன் ஹஜ் செய்வது. இவை அனைத்தும் இஸ்லாத்தின் கடமைகள். நிச்சயமாக வணக்கத்திற்குரியவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய திருத்தூதர் என்றும் ஒப்புக்கொள்வதும், தொழுகையை நேமமாக கொண்டு வருவதும், மார்க்க சொத்துவரி அதாவது ஜகாத் கொடுப்பதும், ரமலான் மாதம் நோன்பு வைப்பதும், மக்காவுக்கு சென்று ஹஜ் செய்வதும். இந்த 5 காரியங்களும் இஸ்லாத்தின் 5 கடமைகள். இப்பொழுது இந்த ஈமான் கொள்வதற்கு துணை புரியக்கூடிய 5 கலிமாக்கள், அதாவது 5 வாக்கியங்கள், இது ஒரு மனுஷனை உண்மையான முஃமினாக ஆக்குவதற்கு இந்த 5 கலிமாக்களும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. முதலாவது கலிமா தொய்யிப். தொய்யிப் அப்படின்னா மனமானது என்று அர்த்தம். லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். இதில் நாம் ஒன்று கவனிக்க வேண்டும். நம்ம எல்லாருமே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றுதான் மொழிய வேண்டும். அதாவது தெளிவாக கவனிங்க. லா இலாஹன்னு முடிச்சுக்கணும். இலாஹா நீட்டக்கூடாது. லா இலாஹா சொல்லுவோம்ல, அப்படி சொல்லக்கூடாது. அது அர்த்தம் பேதமாகிவிடும். லா இலாஹ, லா இல்லை, இலாஹ கடவுள் என்பது இல்லை. இல்லல்லாஹு அல்லாஹுவை தவிர வேறு கடவுள்கள் இறைவன் என்பது இல்லை. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல் திருத்தூதர் ஆவார்கள், அல்லாஹுடைய திருத்தூதர் ஆவார்கள். இது முதலாவது கலிமா. இரண்டாவது கலிமா சாட்சி பகர்தல். அஷ்ஹது, நான் சாட்சி சொல்கிறேன். அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹு, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. வஹ்தஹு, அவன் தனித்தவன். லா ஷரீக், இணை என்பது இல்லை. லஹு, அவனுக்கு. அஷ்ஹது, இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன். அன்ன, நிச்சயமாக. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துஹு, அவனுடைய அடியாரும், வ ரசூலுஹு, அவனுடைய திருத்தூதரும் ஆவார்கள். அடுத்தது மூன்றாவது கலிமா தம்ஜீத், பரிசுத்தமாக்குதல். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி. சுபஹானல்லாஹி, மிக தூய்மையான அல்லாஹ்வை. வல்ஹம்து, இன்னும் புகழ் அனைத்தும். லில்லாஹி, அல்லாஹுவிற்குரியதாக இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹு, வேறு இறைவன் என்பது இல்லை அல்லாஹுவை தவிர. வல்லாஹு, நிச்சயமாக அல்லாஹ். அக்பர், மிக பெரியவன். இன்னும். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். இதற்கு தெளிவான விளக்கம் சொன்னா, அவன் மிக பெரியவன். பாவங்களை விட்டும் விலக்கிக் கொள்வதற்கும் நன்மைகளை செய்ய பலமும் வல்லமை மிக்க உயர்வுள்ள அல்லாஹுடைய உதவி கொண்டே தவிர வேறு எதுவும் இல்லை. இதுதான் ஆணித்தரமான கலிமா. அவனின்றி அணுவும் அசையாது, அவன் இல்லாமல் எதுவும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இனி அடுத்த வகுப்பில் தொடரலாம். இந்த வகுப்பில் பயிலக்கூடிய எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்.
ஏற்கனவே உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சதாக கூட இருக்கலாம். இல்மை கற்கக்கூடிய விஷயத்தில் ஒரு தடவை நம்ம ஒரு விஷயத்தை கேட்டாலும் சரி, அதே விஷயத்தை 1000 முறை கேட்டாலும் முதல் முறை கேட்பதை போன்றே கேட்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுடைய சகோதரிகள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அனுப்புங்க. அல்லாஹ் அதுக்குண்டான கூலியை கண்டிப்பாக உங்களுக்கு தருவான். இதில் ஏதாவது தவறு இருந்தாலோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டாலோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அதுக்குண்டான பதிலை முயன்றளவு நான் தருகிறேன். வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நேர் வழி காட்டுவானாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும். இது முற்றிலும் பெண்களுக்குண்டானது. இதை யாரும் ஆண்களுக்கு பகிர வேண்டாம். இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா இது வரைக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தாடியே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் கிளாஸை உடனுக்குடனே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சப்ஸ்கிரைப் செய்வது முற்றிலும் இலவசம்.